ஏ சவதீகா சவதீகா அத்தி இடத்துலயும் தரலையே. சரி இதே பாடுவோம். இங்க யாரு இருக்கா? சவதீகா சவதீகா. ஆகா 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 மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த போன் ஓடுறதுல இருக்க சுகம் இருக்கு. ஆகா 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 என்ன சேதமா இருக்கு, என்ன இதமா இருக்கு. சவதீகா சவதீகா. அடைச்சு இதை பாட்டு ரெண்டானது போதும். இதே பாட்டையில பாடிட்டு கிடக்குறோம். அடுத்த லைன் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த லைன் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு வார்த்தையை வச்சுல அப்படியே பேத்திட்டு கிடக்கும். சரி நம்ம இஷ்டம், நம்ம பாட்டு. சவதீகா சவதீகா. ஏடி என்னடி இவ இன்னைக்கு கோல போட்டி இருக்குன்னு தெரிஞ்சு இப்படி ஜாலியால போனை பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்திட்டு கிடக்கா. ஐயோ ஏடிச்சில்லு, அவன் மல்லாக்கப்படுத்துறது கூட எனக்கு பிரச்சனை இல்லடி. ஆனா அவன் பாடுறங்கிற பேர்ல கத்திட்டு கிடக்கா பாரு. அது தாண்டி என்னால காதல கேட்கவே முடியாது. அப்படியே ஈத்த காய்ச்சி காதல ஊத்துறாப்புல அம்பிட்டு வழியா வலிக்குதுடி. ஐயோ ஏடிச்சத்து நிறுத்துங்கடி. ஏடி கோல படிக்கணும் கொஞ்ச நேரம் தாண்டி இருக்கு. இப்ப இருந்து அவளை கிளப்பி கூட்டிட்டு போனா தாண்டி சரியா இருக்குமாக்கும். ஏடிச்சிருப்பனே ஏடி அடைச்சு செத்த நேரம் என்ஜாய் பண்ண விடுறாங்களா? யாரு அது சும்மா சின்ன பண்ணி யாரும் கிட்டே கிடக்குறது? இவளுங்களா? இவளுக்கு விஷயம் இல்லாம வரமாட்டாங்களே. ஆத்தி எதுக்கு வந்திருக்காங்க ஒண்ணு விளங்கலையே. எட்டி அணைகளி எட்டி ஜில்லு முட்டகனி எட்டி என்னடி இந்த பக்கம் வந்திருக்காவோ? எட்டி ஏதாச்சும் முக்கியமான விஷயமாக்கும். ஏட்டி உனக்கு அம்னீஷியா ஏதாச்சும் வந்துட்டாடி? ஏட்டி நேத்து தாண்டி சொன்னோம் கோல போட்டி இருக்கு இன்னைக்குன்னு. ஏட்டி கோல போட்டின்னு சத்த நேரத்துல ஆரம்பிச்சிருந்தி. நீ என்னடா இங்க ஜாலியா உட்காந்து மல்லாக்கப்படுத்த அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காவோ? ஐயோ ஆமா, இன்னைக்கு கோலப்பட்டி இருக்கு. போச்சு போச்சு நேயோடைய மான மறுவாது எல்லாம் போக போகுது. அத்தடியத்தா இந்த கோலப்பட்டி எப்படியாச்சும் கேன்சல் ஆயிடணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. ஆனாலும் இந்த கோலப்பட்டி இன்னைக்கு நடக்க போதே. கடவுளே உனக்கு கருணை இல்லையா? ஐயோ இதுல இருந்து இப்ப நான் எப்படி தப்பிக்கிறது ஒண்ணு விலகலையே. ஏட்டி சிலப்பனே ஏட்டி ஏற்கனவே நேராயிட்டு கிடக்கடி. நீ என்னடி இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காவோ? ஏட்டி ஏட்டி என்னடி ஆச்சு? ஐயோ நானே ஏற்கனவே இன்னைக்கு எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே மரண பயத்தில் உட்காந்துருக்கேன். இப்பதான் இவ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்கிறாள். ஐயோ முன்னாடியே தெரிஞ்சிருச்சா என்ன டிராமா கிரமா போட்டு இருந்திருக்கலாம். இப்பன்னு பார்த்து ஒன்னும் வரமாட்டேங்குது. ஐயோ ஏன் மான கட்ட மூலையே ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லி தொலைய. என்னடி யோசனையில இருக்காவோ? ஏட்டி அதுவா நானா யோசனையா? அது வந்து இல்லடி கோலப்பொட்டிக்கு ரங்கோலி போடலாமா இல்ல சிக்கு கோலம் போடலாமா இல்ல ஏதாச்சும் டிராயிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டி. ஏட்டி நீ எந்த குளத்தையாச்சும் போடு. முதல்ல வா, அந்த பேர் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கான இடத்த போய் நம்ம பிடிப்போம். சீக்கிரம் வாடி. யாட்டி முட்டகனி ஒண்ணு பண்ணுங்கடி. யாட்டி நீங்க 3 பேரும் முன்னாடி போங்க, நான் பின்னாடி அப்படியே வந்துட்டே இருக்கேன். சரியா? ஏண்டி இப்ப எங்க கூட வந்தா என்னவா? ஐயோ இவ வேற ஒருத்தி. யாட்டி அது வந்து யாட்டி எங்க நெட்டமாமாக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற வந்துடுறடி. அவர் வந்து வீட்டுல வந்து எடுவார்லடி, அதனால தாண்டி. சாரிடி அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க 3 பேர் முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீ பின்னாடி வந்துடுடி. ஏட்டி ரொம்ப லேட் பண்ணிடுறது, அப்படி எனக்கு கிடைக்காதுடி. சரிடி சரிடி கிளம்புங்கடி. தெரியாதா இவனுக்கு 3 பேரை சமாளிக்கிறதே எனக்கு போதுன்னு இருக்குது. இதுல எனக்கு கோலம் போட தெரியாதுங்கிற விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ எல்லாரையும் சமாளிச்சு எனக்கு இந்த ஆயுசு போயிடும் போல இருக்கு. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ இந்த கோலம் நமக்கு பேப்பர்லயே வராது. இதுல வாசல் அப்படியே வந்துட்டாலும் ஐயோ இப்ப என்ன பண்றது? கேசம நெட்டையில கூட்டிட்டு போயிட்டு கோலம் போட வச்சிருமா? ஐயோ வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அதை விட இதான் நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். தெரியாதா இப்ப என்ன பண்றது? கொஞ்சமா புழுவி இருந்தா ஏதாச்சும் சமாளிக்கலாம். நம்ம புழுகுனது பூரா மழை கணக்குல இருக்குது. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஐயோ எடுத்து பண்ணி யோசிடி செத்த நேரம் தாண்டி இருக்கு. யோசிடி. ஐயோ எவ்வளவுதான் மண்டையை கசக்கி புடிஞ்சாலும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. ஐயோ இப்ப என்ன பண்றது? சரி மேக்கப் போட்டுட்டு கோலப்பட்டி நடக்கிற இடத்துக்கு போவோம். நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுவோம். அப்பாடா எடுத்து பண்ணு. எடுத்து சும்மா சொல்லக்கூடாது. நீ சும்மாவே அழகுதான். இதுல மேக்கப் போட்டோன்னா எக்ஸஸ் அழகால தெரியுது. ஐயோ மேக்கப்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? அங்க போய் எல்லாருக்கு நேரமும் அசிங்கலாம் பட போறோம். சரி அசிங்கப்பட தான் போறோம். கொஞ்சம் டீசெண்டா வச்சு அசிங்கப்படுவோம். சரி லிப்ஸ்டிக்லாம் கரெக்டா இருக்கா? சரி கிளம்புவோம். ஏட்டி சொல்லு ஏட்டி என்னடி இது? ஏட்டி கோலம் போட்டு ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு. இன்னும் சின்ன பொண்ணு காணுமேடி. ஏட்டி முட்டகனி எனக்கும் அதே டவுட் தாண்டி. சரி வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் எனக்கு இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுவான் தான் வர வரைக்கும் காத்திருக்கலான்னு பார்த்தா அவன் நாடி இப்படி லேட் பண்ணிட்டு கிடக்கா. ஏட்டி சொல்லு நான் வேற கோலப்பட்டிக்காவே நிறைய டிசைனை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தடி. இவ வர காட்டி எனக்கு எல்லாம் மறந்து போயிடும் போல இருக்குடி. என்னது இது? சரசக்கமும் அன்னைக்கு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாலி ஜாலி கோலப்பட்டியை ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. யாரு இனிமே யாரையும் வந்து சமாளிக்கணுங்கிற அவசியமே இல்லடி. ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் மட்டும் போட்டா போதும்டி. ஜாலி ஜாலி இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். ஜாலி. ஏட்டி சொல்லு ஏட்டி சின்ன பொண்ணு வந்துட்டாடி. ஏட்டி சொல்லு ஏட்டி ஏங்க அங்க நின்னுட்டு இருக்காவோ? ஏட்டி இங்க வாடி. இந்த குட்டச்சி இருக்கு கூப்பிடான்னு ஒண்ணு விளக்கலையே. எப்படியும் யாடி லேட்டா வந்துன்னு காரணத்தை கேட்பாளுங்க. நமக்கா சமாளிக்க தெரியாது. இப்ப பாருங்கடி ஆக்ஷனை. ஏட்டி செப்பனே ஏட்டி என்னடி நீ இம்புட் லேட்டா வந்திருக்காவோ? ஏட்டி எத்தனை தடவை படிச்சு சொன்னோம். ஏட்டி சீக்கிரம் வான்னு எங்கேயாச்சும் கேட்டியாடி? ஐயோ ஏட்டு சில்லு என்னை மன்னிச்சிருங்கடி. ரொம்ப சாரிடி. எங்க நெட்டமாமாக்கு போன் பண்ணிட்டே இருந்தடி, அவர் எடுக்கவே இல்லடி. அதனால தாண்டி இம்புட் லேட் ஆயிட்டாக்கும். ஏட்டி நீ மன்னிச்சிருங்கடி. ஏட்டி செப்பனே உன் மூஞ்சில உள்ள மேக்கப்பை பார்த்தா உங்க நெட்டமாமா போன் எடுக்காததுனாலதான் நீ லேட்டா வந்த மாதிரி தெரியலையேடி. அப்ப அந்த குடிச்சிருக்காளே, நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். வேற குந்தானி குறுக்கா வயிற மாதிரிலாம் பாய்ச்சிட்டு கிடக்குறான். இருடி குடிச்சு இப்ப பாரு.
ஏட்டி விட்டுக்கணே என்னடி நீ இப்படி சொல்லிட்டாவோ ஏட்டி நான் அவ்வளோலாம் ஒன்று மேக்கப் இல்லடி கொஞ்சமா ரோஸ் வாட்டர் போட்டு கொஞ்சமா ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சமா டோனர் போட்டிருக்கேன் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் காம்பேக்ட் போட்டிருக்கேன் ஐலைனர் போட்டிருக்கேன் மஸ்காரா போட்டிருக்கேன் அவ்வளவு தாண்டி போட்டிருக்கேன். என்னது அவ்வளவுதான் போட்டிருக்கியாவா? யாரு சப்பனே அவ்வளவுதான் போட்டிருக்கேன்னு இல்லடி, நீ அவ்வளோ போட்டிருக்கடி. சரி அதை விடு. சரி வாடி சட்டப்பண்ணே போய் இடத்த பிடிச்சிட்டு நம்மளும் கோலம் போட ஆரம்பிப்போம். என்னது கோலம் போட போகணுமா? ஏட்டி விட்டுக்கணே ஏட்டி என்ன சொல்றாவோ? ஏட்டி கோலம் போட்டினா ஆரம்பிக்கலையா? ஏடிச்சப்பனே கோல போட்டிலாம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்கடி. ஏதோ வர வேண்டிய ஜட்ஜி வரது கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால யார் வந்தாலும் கோலம் போடலாம்னு சொல்லியிருக்காங்கடி. சரி வா, ஏதோ நம்ம நல்ல நேரம், நம்ம போய் கோலத்தை போய் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் வா. எது நல்ல நேரமா? ஐயோ ஏடியது உங்களுக்கு தானே நல்ல நேரம், எனக்கு கெட்ட நேரம்டி. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சரி ஆடி அசைஞ்சு போனா லேட் ஆயிடும், லேட்டா போனா கோலப்பட்டிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு தான் ஆடம்பரமா வந்து ஐயோ ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? என்னடி கீழே குனிஞ்சு வச்சுட்டு இருக்காவோ? ஏட்டி வாடி இப்ப போய் ஆரம்பிச்சாதாண்டி சரியா இருக்கும். ஏட்டி ஆமாண்டி, ஏட்டி அங்க பத்தியாடி நம்ம சரோஜா கவி அன்னைக்கிலேயும் அவங்க கோலம் போட்டே முடிக்க போறாங்கடி. ஏட்டி வாடி நம்ம போய் சட்டுப்பட்டு ஆரம்பிச்சு சீக்கிரம் போட்டுருவோம். ஐயோ எப்படி இவ்வளவு சமாளிக்கிறது? ஐடியா ஏடி சொல்லு. போலாண்டி போலாம். ஐயோ ஏடி நான் கோலமாவு கலர் கோலமாவு எதையுமே எடுத்துட்டு வரலையடி, நான் போய் எடுத்துட்டு வந்துருவாடி. ஏட்டி என்னடி இப்படி சொல்றாவோ? ஏட்டி கோலப்பட்டிக்கு வர நீ வெறும் கையாடி ஆட்டிட்டு வருவாவோ? ஏட்டி கோலமாவு கலர் கோலமாவுலாம் எடுத்துட்டு வரணும் தாண்டி சொன்னோம். போறவ எதுக்கடி மறந்து வச்சுட்டு வந்தாவோ? அட்ரஸ் சக்க இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி போடு, கோலமாவு கலர் கோலமாவுலாம் எடுத்துட்டு வரணுமா? நான் ஏதோ பதட்டத்துல அப்படி மறந்து வச்சுட்டு வந்தது நல்லதா போயிட்டு. ஏடிச்சு பொண்ணு இன்னைக்கு நீ கிரேட் எஸ்கேப் தாண்டி ஆகப்படுற, ஜாலி. ஏடிச்சு பொண்ணு ஏடி சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கடி. கோலமாவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப லேட்டா வந்துடுடி. ஐயோ ஏடி இப்ப என்னடி பண்றது? ஐயோ என்னால இன்னைக்கு கோலப்படுத்த கலந்துக்கவே முடியாதாடி. நான் ராப்பகலா பிராக்டிஸ் பண்ணனே, எல்லாம் வேஸ்டா போச்சா? கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? நான் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் அப்படி வேஸ்டா போச்சு. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? அப்பாடா நல்லதா ஆக்டிங் பண்றோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஐயோ ஐயோ இன்னைக்கு நான் கோலப்பட்டில கலந்துக்க முடியாதே. ஐயோ ஏடிச்சிருப்பு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதடி, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்போ என்னடி உனக்கு கோலமாவு தாடி பிரச்சனை? நான் தரடி உனக்கு, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சரியா? ஆமாடி சிறப்பனே, நீ ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதடி, நானும் கோலமாவு தரேன்டி, நம்ம ஷேர் பண்ணியே போட்டுக்கலாம் சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கண்டிப்பா கோலப்பட்டு கலந்துக்கலாம் சரியா? ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு. சும்மா சொல்லியிருந்தா கூட அவளுக்கு வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லியிருப்பாளுவோ. இப்போ ஆக்டிங் பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோம் போல இருக்கே. ஐயோ மற்ற நாள் ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடினா ஒருத்தையும் தரமாட்டாளுவோ. இன்னைக்குன்னு பார்த்துட்டு ஒருத்தி என்னடா நான் கோலமாவு தரேன் ஃபீல் பண்ணாதங்கிறா, இன்னொருத்தி என்னடா ஏட்டி நான் தரேன் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றா. ஐயோ ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? ஏட்டி சிறப்புனே, ஏட்டி என்னடி யோசிக்கிறாவோ? ஏட்டி நாங்கள் தான் கோலமாவு தரேன்னு சொல்லிட்டோம்லடி, போறவ என்னடி உனக்கு யோசனை? ஏட்டி வாடி சட்டுப்பட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏடிச்சு அது ஒன்றும் இல்லடி, குழம்பு எடுத்துட்டு வராமல் இருந்தது என்னோட தப்பு. பாவம் நான் பண்ண தப்புக்கு நீங்கள் 2 பேரும் ரெடி பண்ணுவீங்க. நீங்கள் குழம்பு வச்சிருக்க மாவு என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கு பத்தலைனா அதனால தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேனாக்கும். பரவாயில்லடி, இந்த வருஷம் நான் கோலம் போடலைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. இந்த வருஷம் நான் கோலப்போட்டியில் கலந்துக்க கூடாதுன்னு விதி இருக்கு போல, யாரும் என்னடி பண்ண முடியும்? பரவாயில்லடி, நான் கோலப்போட்டியில் கலந்துக்கல. தாய்மார்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. இன்னும் கோலப்போட்டி முடிவதற்கு சிறிது நேரம்தான் இருப்பதால் தாய்மார்கள் அனைவரும் சீக்கிரமாக கோலம் போட்டு முடிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐயோ ஏடிச்சிருப்பனே, ஏட்டி இப்போ பேசுறதா நேரம் இல்லை, நீ சட்டுப்பட்டு வாடி, நாங்கள் 2 பேர் கோலமாவு தரோம். இருக்கிற கோலமாவு வச்சு 3 பேர் போட வேண்டி வாங்கடி. ஏட்டி அங்கே பாருங்கடி, மைக்கில் அனௌன்ஸ்லாம் பண்ணுறாங்கடி, சீக்கிரம் போடணும்னு. ஏட்டி வாங்கடி சட்டுப்பட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ இப்படி எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுட்டே இருக்காளே, எந்த பக்கம் போனாலும் கேட்ட இழுத்து முன்னா நான் என்னதான் பண்றது? ஆத்தி இன்னைக்கு உடவும் முடியாது ஒளியவும் முடியாது போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? வருண பகவானே எப்படியாச்சும் மழை அடிச்சுக்கிட்டு ஊத்தணும். அது சரி, வெயில் நல்லா பல்ல கட்டிட்டு இழிக்கும் போது மழை அடிச்சுட்டு ஊத்தணும்னு சொன்னா எந்த கடவுள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நடக்கிறது நடக்கட்டும். ஏட்டி என்னடி மச நின்றுட்டே இருக்காவோ? ஏட்டி வாடி போல, நேரம் ஆயிட்டு கிடக்கலடி. போலாண்டி ஏட்டி இப்பயே சொல்லிடுறேன், கோலம் போட்டு இருக்கும்போது கோலமா ஊத்திட்டு போயிட்டா பிறகு என்கிட்ட வந்துட்டு ஒன்னாலதான் இல்லைன்னு சொல்லக்கூடாதாக்கும் சரியா? ஐயோ ஏடிச்சப்படே, அதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இப்போ வாடி நம்ம போய் ஆரம்பிப்போம், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு கிடக்குது வாடி. ஏட்டி நீங்க போயிட்டே இருங்க, இந்த வரேன். ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். கோலப்பட்டியில கோல்டு மெடல் வாங்கினேன், 5வது படிக்கும்போது 50 பிரைஸ் வாங்கின கோலப்பட்டிலன்னு அப்படி இப்படின்னு அளந்து விட்டல. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும். ஐயோ இப்ப என்ன பண்றது? ஆத்தி ஏட்டி என்னடி அங்கே நின்றுட்டு இருக்காவோ? ஏட்டி சட்டப்பட்டு வந்து கோலத்தை கூட ஸ்டார்ட் பண்ணிடி. ஏட்டி வாடி. ஐயோ இவளுக்கு வேற வரடி வரேன், நீங்க போடுங்க, அங்க வந்துட்டேன். ஐயோ ஏட்டி விட்டுக்கனே, ஏட்டி சட்டப்பட்டு கீழே விழுந்துட்டாடி. ஏட்டி வாடி. ஐயோ என்ன இப்படி கீழே விழுந்துட்டோம்? சப்பா இன்னைக்கு இப்ப நேரமே சரியில்லை போல, அதான் இப்படி வலிக்கு விழுந்துட்டோம். ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ ஏட்டி சட்டப்பட்டு, ஏட்டி உனக்கு என்னடி ஆச்சு? ஏட்டி எந்திரி. ஐயோ இவளுக்கு வேற ஒருத்தி எந்திரிக்க முடிச்சா எந்திரிக்க மாட்டேனாக்கும். இப்ப எதுக்கு எல்லாரும் வந்து கத்திட்டு இருக்காளுங்க? ஐடியா. ஏட்டி சட்டப்பட்டு, ஏட்டி என்னடி ஆச்சு? ஏட்டி எந்திரிடி.
ரொம்ப வலிக்குது, வலிக்கி விழுந்தது. அம்மா இடுப்பு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஏடி சுப்னு ஏடி என்னடி ஆச்சு ஏடி அப்படி மொல்லமாவுல தூக்கி உட்கார பண்ணி வாங்கடி ஏடி சுப்னு ஏடி என்னடி ஆச்சு உனக்கு ஏடி இப்ப பரவாயில்லையாடி என்ன விடுக்க, நம்ம அழுதுட்டு கிடக்கோம். இப்ப பரவாயில்லன்னு கேட்கறாளுங்க. ஐயோ இந்த ஆக்டிங் பத்தலையோ, சரி இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்க போடுவோம். ஏடி சுப்னு ஏடி என்னடி ஆச்சு உனக்கு ஏடி இப்ப பரவாயில்லையாடி ரொம்ப வலிக்குதாடி ஹாஸ்பிட்டல்ல போமாடி என்னது ஹாஸ்பிட்டல்லாம் வேணாக்கா, எனக்கு கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்தா போதுக்கா. என்ன வலி வலிக்குது இடுப்பெல்லாம், என்ன வலி வலிக்குது. ஏடி சுப்னு ஏடி என்னடி சொல்றாவோ ஏடி ரொம்ப வலிக்குதோ ஏடி ரொம்ப வலிச்சதுனா வாடி நம்ம சட்டுப்பட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம்டி ஏடி வேணாடி, ஆஸ்பத்திரிலாம் போனா ரொம்ப லேட் ஆகும்டி. கோலப்பொட்டி வேற இருக்குடி. சரி வாங்க, நான் எப்படியாச்சும் வழியை மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ போய் எல்லாரும் கோலப்பொட்டியில போய் கலந்து போவாங்க. ஏடி சுப்னு ஏடி என்னடி விளையாடுறியாக்கும் ஏடி உடம்பே முடியலன்னு சொல்றாவோ பிறவை எப்படி நீ கோலம் போடுவாவோ அதெல்லாம் நீ ஒன்றும் கலந்துக்க வேணாம் அட்ரஸ் சக்க இதைத்தான் ஏடிச்சிருப்பேன். இப்பதாண்டி உனக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி உடனே கோலப்பொடியில் கலந்துக்கலன்னு சொல்லிட்டோம்னா இவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும். கொஞ்ச நேரம் சீனை போடுவோம். ஏடி எனக்கு அதெல்லாம் ஆனா நல்லா தாண்டி இருக்கேன். பரவாயில்லடி, நான் கோலப்பொடியில் கலந்துக்கிறேன்டி. ஏடி சுப்னு நீலாம் உனக்கு கோலப்பட்டில கலந்துக்க வேணாண்டி கோலப்பட்டி இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கலந்துக்கலாம். அதனால நீ வீட்டுக்கு போய் வருஷம் ரெஸ்ட் எடுடி என்னடி மட்டும் நீ இப்படி சொல்லிட்டு அடுத்த வருஷம் கலந்துக்கலாமா? ஏடி இந்த கோலப்பொட்டிக்காக நான் எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டேன். விடிய விடிய கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி என் கைவலியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏடி சுப்னு ஏடி எல்லாம் சரிதாடி ஆனா இதோட உன்னால கண்டிப்பா கோலம் போட முடியாதுடி. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கடி ஏடி சுப்னு ஏடி ப்ளீஸ் ஏடி ரொம்ப ஃபீல் பண்ணாதடி. அடுத்த கோலப்பட்டியில கண்டிப்பா நீ கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்குவடி. ஏடி சுப்னு இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு சத்த ரெஸ்ட் எடுறி போடி. அப்பாடா ஒரு வழியா நம்பிட்டாளுங்க. ஏடிச்சுன்னு உன் ஆக்டிங்க்கு ஆஸ்கார் அவார்டே தரலாண்டி. சரி இதுக்கு மேல அழுது ஆக்டிங் பண்ணோம்னா இவளுக்கு கண்டுபிடிச்சாலுங்க. இப்போ இந்த இடத்த காலி பண்ணிட வேண்டியதா. சரி மக்களே, உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல இருந்து பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கேபிவி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.